என் அன்பு குழந்தையே, இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நிச்சயம் உனக்கான நாள் விடியும். அந்த விடியலில் நீ ஆசைப்பட்டபடி உன்னுடைய வாழ்க்கை அமையும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். எதிர்காலம் உன்னை மகிழ்ச்சியாக வரவேற்கும். வெற்றி அடைவதற்காக கடைசியாய் ஓடுகின்றாய் என்று வருத்தப்படாதே. இன்னும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதே பெருமைதான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு சோர்வடையாதே. மனம் தளராமல் அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. தளராத இதயம் கொண்டவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமில்லை. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எதையும் எதிர்கொள்வேன் என்கின்ற மனநிலையே தன்னம்பிக்கையை கொடுக்கும். குழந்தையே, உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாய் இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். அறிவும் திறமையும் எல்லோரிடத்திலும் உள்ளது. ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் அமைந்துள்ளது. அறிவு என்பது ஒரு கூர்மையான கத்தியை போன்றது. அதனை பயன்படுத்தும் விதத்தில்தான் நன்மையும் தீமையும் அடங்கியுள்ளது. என் குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கவில்லை. இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று எதிர்காலத்தை நினைத்து உன்னுடைய மனம் கவலைப்படும் போது உன்னுடைய மனதிடம் ஒன்றை மட்டும் சொல். மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் எவ்வளவு நீரை ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு சொல். இதற்காகவும் பயப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதுதான் பொருள். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடு. அதன் பிறகு உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயம். சிந்தித்து செயல்படு. நல்லதையே நினை. நல்லதே நடக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை நீ நினைத்தபடி சிறப்பாக அமையவில்லை என்றாலும் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைத்துக் கொள்வதிலேயே உன்னுடைய திறமை அடங்கியுள்ளது. இதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை வெல்ல இவ்வுலகில் யாருமில்லை. நீ நினைத்த அனைத்தும் உனக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அற்றதாய் மாறிவிடும். போராடி ஒன்றை பெற்றால்தான் அதற்கு மதிப்பு இருக்கும். என் குழந்தையே, யாருக்கும் தீங்கிழைக்காமல் உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்து வந்தாலே உன்னுடைய மனம் பாரம் இல்லாமல் இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் வைத்தாலே எதை கண்டும் வருந்த வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையுடனும் உன்மீது நீ கொள்ளும் தன்னம்பிக்கையுடனும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வெளிவர வேண்டும். உனக்கான தனித்துவமான பாதையை அமைத்துக் கொண்டு அதில் பயணம் செய்தால் மட்டுமே உனக்கான தனித்துவமான வெற்றியை நீ அனுபவிக்க முடியும். நீ சிறிதாக ஒரு விளக்கினை ஏற்றி என்னை வழிபட்டாலே போதும். நீ செல்லும் பாதையில் வெளிச்சமாய் நான் உன்னுடனே வருவேன். ஒரு நல்ல விளைநிலத்தில் நல்ல பழங்களின் விதைகளை விதைத்தால் நல்ல பழங்களை அறுவடை செய்யலாம். அதே முற்செடிகளை விதைத்தால் முற்செடிகள் மட்டுமே அதிலிருந்து வரும். அதனால் அவரவர்கள் செய்வதின் பலன்களை அவரவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். யார் உன்னை வசைபாடினாலும் என்ன குறை சொன்னாலும் அதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னிடம் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். வெற்றி பெற்ற நாட்களை மட்டும் நினைத்து பார்த்து கொண்டு சந்தோஷப்படு. தோல்வியை மட்டுமே நினைத்து கொண்டு அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் அடுத்த வெற்றியை பெற முடியாது. எதனையும் நினைத்து கவலை கொள்ளாமல் நித்திரை கொள்.
துன்பம் குறைந்து நேர்மறையான எண்ணங்கள் அப்போது வெளிப்படும். தியானம் செய்து உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். குடும்பத்துடனும் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் சிறிது நேரத்தை ஒதுக்கி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடன் நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தெளிந்த நீரோடையை போன்று ஓடிக்கொண்டே இரு. எதிரில் நீ செல்லும் பாதையில் சிறிது சிறிது கூழாங்கற்கள் வந்தால் அவற்றை நீ மோதி கடந்து விடு. நம்பிக்கையோடு இரு தங்கமே. தங்க நகைகளை மெருகேற்றுவது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் மெருகேற்றுவேன். நீ இழந்த அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை வண்ணத்து பூச்சியை போன்று சிறகடிக்க வைப்பேன். நீ எதற்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய அப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு வேறெந்த கவலையும் வேண்டாம் குழந்தையே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என் செல்ல பிள்ளையான உன்னை சந்திக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். சரி, எதற்காக நீ தேவையில்லாமல் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் நீ புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதுமில்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். எண்ணம்தான் வாழ்க்கை. எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வைத்துக்கொள். எண்ணங்கள் எப்போதும் வானோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் எப்போதும் வலிமையாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும். உன்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விடமாட்டேன். உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியானதாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் சரியாகிவிடும். நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. வசந்தமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. என் பார்வையிலான் நீ காக்கப்படுவாய். உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகின்றேன். இன்று மலர்ந்த மலரைப் போல மலர்ந்த முகத்துடன் நீ என்றும் இருப்பாய். மன அமைதியையும் சாந்தியையும் உன் மனதில் நிறையச் செய்வேன். இன்று முதல் சந்தோஷமான வாழ்வில் நீ அடியெடுத்து வைப்பாய். முட்களை விடுத்து பூக்களை ஏந்திக்கொள் என் செல்லமே. உன்னோடு உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன். இனி வரும் சில நாட்களுக்குத்தான் உன் துன்பங்கள் எல்லாம். மன வலிமையை அதிகரிக்க என்னை தியானித்து வா. அது உனக்கு பொறுமை, அமைதி, வலிமை இவை அனைத்தையும் அளிக்கும். இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உணர்வாய். நிச்சயம் நீ நினைத்த